பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சிகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தற்போதைய அவசரகால மீட்பு மற்றும் தீயணைப்பு திறன்கள் கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாக ஐரோப்பிய ஆணையம் எச்சரித்துள்ளது. ஸ்பெயினில் 80,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்புகளும் பிரான்சில் 42,000 ஹெக்டேருக்கும் அதிகமான பகுதிகளும் தீக்கிரையாகியுள்ளன. கட்டுப்படுத்த முடியாத இந்த கோர தீ காரணமாக இரு நாடுகளிலும் சேர்த்து 3,20,000க்கும் அதிகமான மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஒன்றியத்தின் குடிமை பாதுகாப்பு கட்டமைப்பு கடும் அழுத்தத்தில் இருப்பதாக அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். இந்த நெருக்கடியான நிலையை சமாளிக்க ஐரோப்பிய நாடுகளின் விமானங்களும் உபகரணங்களும் பணியாளர்களும் கூட்டாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினுக்கு விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் அவசரமாக அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் 14 நாடுகளை சேர்ந்த 770க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் கோடை காலத்திற்காக தெற்கு ஐரோப்பாவில் ஏற்கனவே முன்கூட்டியே நிறுத்தப்பட்டுள்ளனர். உபகரணங்கள் மற்றும் விமானங்கள் சொந்த நாட்டு அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதாலும் பல நாடுகள் ஒரே நேரத்தில் உள்நாட்டு தீயை எதிர்த்து போராடுவதாலும் பிரசல்ஸால் முழுமையான கட்டுப்பாட்டை முழுமையாக திரட்ட முடியவில்லை என்று கூறப்படுகிறது. தற்போதைய பருவநிலை மாற்றத்தால் தீயணைப்பு பருவம் முன்னதாகவே தொடங்கி அக்டோபர் அல்லது நவம்பர் வரை நீடிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. நீண்டகால தீர்வாக 17 புதிய கனரீர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் வாங்க திட்டமிடப்பட்டுள்ளன.